பேக் டு அஜீஷ் vlogsடர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா சேலம் டு கன்னியாகுமரி போகிறோம். அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு நாகர்கோயிலுக்கு போகிறோம். நாகர்கோயிலில் என்னென்ன இருக்குது, கன்னியாகுமரி போயிட்டு பீச்லாம் பார்த்துக்கிட்டு வரப்போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை தாண்டின உடனே விண்டு மீல்லாம் வந்துடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் பாட்டு கேட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா விண்ட்மில் வந்த உடனே எந்திரிச்சு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி அது சுற்றுது அப்படின்னு. நாங்கள் நாகர்கோயில் வந்துட்டோம். நாகர்கோயிலில் த லேண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே ரீச் ஆனோன்னே செக்இன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எந்த ரூம்னு அலாக்காட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வியூ பார்க்க நல்லா இருந்துச்சு. ரூம்குள்ளே வந்தாச்சு. எப்படா ரூம்குள்ள வருவான்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ரோட் ட்ராவல் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நைட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துட்டோம். சீக்கிரமாகவே படுத்துட்டோம். அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சோன்னே மேரேஜுக்கெலாம் ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா பால்கனியில் போய் பார்த்தா சன்ரைஸ் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சேலமில் சன்ரைஸ்க்கும் நாகர்கோயிலில் சன்ரைஸும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சன்ரைஸில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டேன். அங்கே ஆஸ் யூஷுவல் தோசை, பொங்கல், வடை, சாம்பார், அந்த மாதிரி இட்லி, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. சும்மா சொல்லலை, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நாகர்கோயிலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னே நாங்கள் மேரேஜ் கிளம்பிட்டோம். மேரேஜ் போகிற வழியில் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாகர்கோயில் ரோடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேரேஜில் சில வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. நிறைய க்ரௌடு வந்துச்சு, சத்தமும் அதிகம். ப்ளஸ் ரிலேஷன்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி லெஸ் தென் 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். சரி, இது வரைக்கும் வந்துட்டோம். சரி, கன்னியாகுமரியும் போய் பார்த்துட்டு வரலான்னு கன்னியாகுமரி இப்போ போகிறோம். போகிற வரி ஃபுல்லாக வெயிலாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி, ஏதாச்சும் சாப்பிட்லான்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஸ்ரீ அதித்தி பவன் இந்த ஹோட்டல் பேர். கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோன்னா பீச் பக்கத்தில் போக முடியல. ஸோ சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தா மண்டபமும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் தமிழ் புக்கில் தான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. இப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரெண்டுமே அந்த கடலுக்கு நடுவில் பார்க்குறதுக்கு. கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து பார்த்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 5 மணி ஆகிடுச்சு ஈவினிங்னு. சரி, அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாச்சு இந்த கன்னியாகுமரி விசிட் பண்ணி பாருங்கள். திரும்பியும் நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கன்னியாகுமரி டு சேலம். ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நடுவில் படுத்து தூங்கிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் டீ கடையில் நிப்பாட்டினாங்க. அங்கே கேக் வாங்கி சாப்பிட்டேன். 2 டேஸில் சேலம் டு கன்னியாகுமரி, திரும்பி கன்னியாகுமரி டு சேலம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ட்ராவலு. ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைமாச்சு கண்டிப்பாக போய் கன்னியாகுமரி விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலி, பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.